இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் மல்லாகம் பகுதியில விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னா நேரடியாக உரிமையாளருடைய நீங்கள் விலை பேசி இந்த வீட்டை வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடு பற்றிய முழுமையான வீடியோவையும் இந்த ஒரு காணொளியில நாங்கள் முழுமையா பார்ப்போம். வாங்க இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது KKS பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயம். இந்த வீதி ஓரமாக இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த TVS ஷோரூமுக்கு பக்கத்துல போற இந்த வீதியில போனோம் அப்படின்னு சொன்னா 200 மீட்டர் தூரத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் அந்த வீடு வரையான அந்த வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வைரவர் கோவிலுக்கு அருகில இந்த வைரவர் கோவிலுடைய தேர் முட்டி இருக்குது. அந்த தேர் முட்டிக்கு பக்கத்துல போற வீதி தான் இந்த வீட்டுக்கு போற வீதி. நேர போனோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடு தெரிந்து கொண்டிருக்குது. இப்ப நீங்கள் நேர பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. இப்ப நாங்கள் அந்த வீட்டுக்கு அருகிலவே வீட்டினுடைய வெளிப்புற தோற்றத்தை முழுமையாக பார்ப்போம். அதே போல இந்த வீடு பற்றிய முழுமையான விவரங்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். இப்ப நாங்கள் இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற கூகுள் லொகேஷனை யாராவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய கூகுள் லொகேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. யாராவது இந்த வீட்டுக்கான அமைவிடத்தை தெரிந்து கொள்ளணும்னா அந்த லொகேஷனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய தோற்றத்தில் இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்ப நீங்கள் இந்த வீட்டு வாசல்ல நிக்கிற தென்னை மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதே போல 2 தென்னை மரங்கள் நிக்குது. அதே போல ஒரு மாமரம், ஒரு பிலாமரம், ஒரு ஜம்பு மரம் அப்படி என்று சொல்லி இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில ஒரு சில பயன்தரு மரங்களும் இருக்குது. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா 1.5 பரப்பு காணியில இந்த வீடு அமைந்திருக்குது. அதே போல இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4 புறமுமே இந்த வீட்டுக்கு சுற்றுமதில் கட்டப்பட்டிருக்குது. அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழாய் கிணறு இந்த வீட்டுக்குரிய காணிகை அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய வெளிப்புறங்கள் அனைத்தும் அதிநவீன CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த வீட்டினுடைய கேட்டுக்கு அருகில இந்த வீட்டுக்குரிய கொமன் வாஷ்ரூம் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொமன் வாஷ்ரூமை இந்த வீட்டுக்கு வெளியில பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே போல இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு ஓப்பன் கிச்சனும் இருக்குது. வீட்டுக்கு உள்ளுக்கு கிச்சன் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குது. அதனுடைய தோற்றத்தையும் இந்த வீடியோல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு கட்டப்பட்டிருக்கிற ஸ்விம்மிங் பூலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தினுடைய முழுமையான தோற்றத்தை பார்க்க அதனுடைய வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் செப்பரேட் அவுட்டோர் கிச்சன். இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற கிச்சனை விட வெளியிலையும் ஒரு கிச்சன் இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிச்சன் தான் வீட்டுக்கு வெளியில பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த கிச்சனோட இணைந்து ஒரு சிறிய ரூமும் இருக்குது. அதற்குள்ள நீங்கள் வீட்டினுடைய மேலதிக பொருட்களை வைத்துக் கொள்ள முடியும். இந்த வீட்டினுடைய வலதுபுறத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த புதிய வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 3 ரூம்கள் இருக்குது. அதே போல ஒரு ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதே போல கிரவுண்ட் ஃப்ளோர்ல மிகப்பெரிய மாடர்ன் கிச்சன் கட்டப்பட்டிருக்குது. இப்ப நாங்க கிரவுண்ட் ஃப்ளோரினுடைய முழுமையான அழகிய தோற்றத்தை பார்ப்போம்.
கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த படை வழியாக ஏறி மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம்கள் இருக்குது. ஒரு ரூமுக்கு ஏசி பூட்டப்பட்டிருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பல்கனி இருக்குது. அதே போல் ஓப்பன் பல்கனி இந்த வீட்டினுடைய எல்லா இடங்களுக்குமே இருக்குது. நீங்கள் பல்கனியில் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சுற்றி வரக்கூடிய ஓப்பன் பல்கனி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சுற்றி முழுவதுமாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரினுடைய அழகிய தோற்றத்தை முழுமையாக பார்ப்போம். விலை விவரம் உட்பட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த வீட்டை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த வீட்டை நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்க விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடு காணிகளை விற்க போறீங்கன்னா இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க.
இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல ஃபைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்க தொடர்பு கொள்ள முடியும். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனல் மூலமாக நீங்க எந்த ஒரு வீட்டை காணியை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்களோ அல்ல சட்டத்திறனி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல் செலுத்திக்க அவதானமா இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.